கருது புள்ளியை சார்ந்த ஒரு தாவரம்தான் கருது. கருத்தை நம்மால் முழுமையாக உண்ண முடியாவிட்டாலும் அதன் சாற்றின் சுவை நம் நாவையால் கட்டிக் கொள்கிறது. கருவின் சுவையை விரும்பாதவர் எவரும் இல்லை. நம்மிடம் உள்ள தீய பழக்கங்களை சக்கையாக புறம் தள்ளி நல்ல சுவை தரும் நல்லவராக நல்ல பண்புகளோடு வாழ வர வேண்டி கருமை உனக்கு சமர்ப்பிக்கின்றோம். மஞ்சள் மஞ்சள் அனைத்து மங்களத்திற்கும் முதல் பொருள். இது ஒரு சிறந்த மருந்து பொருளாகவும் விலகி வருகிறது. மேலும் உணவுப் பொருட்களில் நிறம் சுவை ருசியாகவும் மஞ்சள் பங்காற்றி வருகிறது. நாங்களும் பிறரது துன்ப வேலைகளில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நல்மருந்தாக வாழ வர வேண்டி மஞ்சளை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். உயிர்களின் பசியை போக்குவதில் கூட இறைவனை காண முடியும் என்ற உணர்வோடு நிலத்தில் உழுது உழைக்கும் விவசாயிகளுக்கும் உழவுக்கும் உறுதுணையாக இருக்கும் ஏழைகளுக்கும் இந்த இயற்கை சூழலில் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட வேண்டியும் அவர்கள் அனைவரையும் இணைக்க ஆசீர்வதிக்க வேண்டியும் உண்மை வேண்டுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒரு பொங்கல் வேணும்னா எத்தனை பொருள் வேணும்? தண்ணி இல்லாம அரிசி பொங்குமா? பொங்கல் இல்லையா? அரிசி பொங்கி மேலும் வரும்போது என்ன கட்டுறீங்க? அவங்க கட்டலாம். சரி, ஒவ்வொரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க எப்படி ஒரு பொங்கல் செய்வதற்கு அமைதியா சமைக்கிற ஆசை? அம்மா சமைக்கும் போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணணும், நிறைய பொருள் செஞ்சாலும் அது சுவையான ஒரு பொருள் வரும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னா என்னென்ன வேணும்? நிறைய நல்ல பொருள் எல்லாம் வேணும். அப்படிதானே? பொறுமையா இருக்கணும், பெண்கள் பெண்ணித்தனமா இருக்கணும், பையன்கள்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தித்தனமா இருக்கக்கூடாது, வாசனமா இருக்கக்கூடாது இல்லையா? பக்தியோட இருக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும், நல்லா படிக்கணும். இப்போ எத்தனை சேர்ந்தாலும் நீங்க நீங்களா வாழணும். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நாளைக்கு 10 வருஷம்
இந்த அரிசி கரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தனியே இழந்து மற்றவங்களுக்கு கொடுக்குது இல்லையா? அதே போல நம்ம ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு சூரியன் வந்துருக்காங்க, இவ்வளோ நேரம் மழை பெய்யுது இல்லையா? அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? யாருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும்? யாருக்கு? அவங்க கால் வந்து சேர்ல நனைஞ்சாதான் நம்ம கை எதுல நனையும், சாப்பாட்டுல நனையும். அவங்க கால் சேர்ல நனைஞ்சாதான் நம்ம கை வந்து சோறுல நனையும். அதனால எவ்வளவு தூரத்துக்கு நம்ம விவசாயத்துக்கு நம்ம வீட்லயே அப்பா அம்மா வேலை செய்வாங்க, அதெல்லாம் பெரிய வேலை. ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சாலும் வேலை இல்லை, இதுவும் வேலை. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் சரியா? தூங்கிய மொழி இல்லாம மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படித்தானே? அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லணும், விவசாயத்துக்கு நன்றி சொல்லணும், இதை கொடுத்த ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நன்றி சொல்லி நம்ம வீட்டில் அம்மா பெரியவங்களை சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை அம்மா இன்னைக்கு சாப்பாடு இல்லை தேங்க்ஸ்மா யாரெல்லாம் சொல்லுவாங்க? இல்லை கொஞ்சம் எல்லாம் சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்ல மாட்டீங்க. ஏதாவது கை கொடுத்து கழிச்சோம் ஏதாவது நல்லா இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவோம், அம்மா எனக்கு இது வேணாம் அது வேணும் இது வேணும், கடையிலேருந்து வாங்க கடையிலேருந்து வாங்கவே கூடாது. நம்ம எப்பவுமே அம்மா சமைக்கிறது தான் நம்ம சாப்பிடுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா? குட்டித்தனம் பண்ணக்கூடாது, அப்படி இது வேணும் சொல்லி அம்மாவை கொடுக்குறது சந்தோஷமா சாப்பிட்டு நிறைவாக இருந்து நீ வந்து அம்மாவுக்கு நன்றி நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஹாலிடே வருது, ஹாலிடேல என்ன பண்ணணும், ஒரே ஆடணும், டிவி இருந்தால மொபைல் இருந்தால அப்படியே போகக்கூடாது. டிராயிங்லாம் வர காம்படிஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆர்ட் இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும் சரியா? Every one of you has something or the other, so you develop all your talent. Okay, I wish you all the best. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you, sister. Ciyan takku, hey tayan takku ciyan takku, hey tayan takku ciyan takku, hey tayan takku ciyan takku, tay pongalum nandra